எந்த பெண்ணுக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவேதனை தான். அது ஏன் அப்படி தலைவேதனை ஆறுதுன்னா, அந்த சமயத்தில் நம்ம கருப்பையில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு அந்த வலியை கொடுத்து தான் அந்த அழுக்கு வலி ஏற்றும். அதனால நமக்கு அந்த வலி ஏற்படுறது. அந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு இருக்குது. அந்த ஹார்மோன் திட்டமாக சுரந்து வலிக்காமல் அது மடுக்கா நார்மலாக மாதவிடாய் வரத்துக்கு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கருவேப்பிலை வாங்கி வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டி வெல்லம்னு வைக்கிறது. அந்த வெல்லத்தையும் பொடி பண்ணி அந்த கருவேப்பிலை பொடியோடு சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். மாதவிடாய் வந்த அன்னையிலிருந்து 5 நாளைக்கும் அந்த பொடியை காலையில் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வார்ம் வாட்டர் முதல்ல வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் தேங்கி சாப்பிட்டுருக்கலாம். இயற்கையாகவே பெண்களுக்கு இந்த வலிகள் குறையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, எடை கூடாமல் பார்த்துக்கணும். மைதா பொருட்கள், சர்க்கரை, அதுக்கப்புறம் எண்ணெய் பொருள்கள், அப்புறம் வாய்க்கு பிடிக்கிறதுன்னு பரோட்டா கிரோட்டா நான் பான் இந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்கும் தான் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அந்த கருப்பைக்கு உதவவே உதவாது. அதெல்லாம் தான் வலியெல்லாம் ஏற்படுத்துறதுகள். அதனால் அந்த மாதிரி பொருட்களை குறைவாக சாப்பிட்டுக்கணும். நிறைய கீரை, காலிஃப்ளவர் அந்த மாதிரி சாப்பிடணும்.